ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதம். இயற்கணித கோவைகளின் ஒத்த உறுப்புகளை காணுதல். பயிற்சி 3.1 கணக்கு எண் 5. பின்வருவனவற்றுள் ஒத்த உறுப்புகளை வகைப்படுத்துக. குழந்தைகளை, ஒத்த உறுப்புகள் என்றால் என்ன, மாறுபட்ட உறுப்புகள் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள இயற்கணித கோவைகளில் ஒரே மாதிரியான மாறியையும் அவற்றினுடைய அடுக்குகள் சமமாகவும் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒத்த உறுப்புகளாகும். மாறிகள் வெவ்வேறாக இருந்தாலோ அல்லது ஒரே மாதிரியாக மாறி இருந்து அவற்றினுடைய அடுக்குகள் வெவ்வேறாக இருந்தாலோ அவை மாறுபட்ட உறுப்புகளாகும். இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள அந்த உறுப்புகள் 7x 5y -8x 12y 6z z -12x -9y 11z. இந்த கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளை ஒரே மாதிரியான மாறிகளை கொண்ட ஒத்த உறுப்புகளாக எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை பார்க்கலாம். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த உறுப்புகளை எழுதி கொள்வோம். அதில் x உள்ள உறுப்புகள் எவை, y உள்ள உறுப்புகள் எவை, z உள்ள உறுப்புகள் எவை என்று கண்டறியப் போகிறோம். இது மிகவும் எளிமையான கணக்கு, நமக்கு பார்த்தாலே தெரிகிறது. x உள்ள உறுப்புகள் எது என்றால் 7x -8x -12x. அந்த 3 உறுப்புகளையும் x உள்ள உறுப்புகளாக எழுதிக்கொள்வோம். அடுத்ததாக y உள்ள உறுப்புகள். y உள்ள உறுப்புகள் எவை? 5y 12y -9y. அந்த 3 உறுப்புகளையும் எழுதிக்கொள்வோம். z உள்ள உறுப்புகள் பாருங்கள், 6z z 11z. குழந்தைகளே, இங்கு 6z என்ற உறுப்பில் மாறி z அதனுடைய கெழு 6. அதே போல் இரண்டாவதாக உள்ள z என்ற உறுப்பில் மாறி z அதனுடைய கெழு 1 என்று கொள்ள வேண்டும். கெழு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடாது, அங்கு 1 உள்ளதாக அர்த்தம். ஆகவே இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அந்த z உள்ள உறுப்புகளை எடுத்துக்கொள்வோம். 6z z 11z. அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். குழந்தைகளே, மாறிகள் மட்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் போதாது, அவற்றினுடைய அடுக்குகளும் சமமாக இருக்க வேண்டும். இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்கில் அனைத்து மாறிகளுடைய அடுக்குகளுமே 1 என்று உள்ளது. ஆகவே குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது. மிக்க நன்றி.